எதுக்கு நீ பாட்டின சீவங்குச்சியை பிக்கிறதுக்கா? சார் அங்கே கொஞ்சம் பாருங்க. சார் பேக் எங்கே இருக்கு? அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸில் உள்ள பொருள் எல்லாமே இதில் இருக்கு. ஒன்றுமே மிஸ் ஆகலை சார். இதை தவிர வேற எதுவும் இல்லை சார். அப்படி முடிவாக சொல்லாத ராமச்சந்திரா. இங்கே இப்படி ஒரு அட்டம்ப்டை நடத்தி தப்பிச்ச உடனே தான் பிடிபட்டுருமோன்னு பயந்து ராகவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்போ கேஸ் க்ளோஸ்டு தானே சார்? ஆனால் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவனே எப்படி பஞ்சர் பண்ண முடியும்? அப்போ சரி, 4:30 உள்ள அப்பாயின்மெண்ட்டை ஒரு 5:30 மணிக்கு மாற்றிடு. இன்னைக்கு வேற எந்த அப்பாயின்மெண்ட்டும் வேண்டாம். சரி. சார் நீங்கள் இங்கே உள்ளே வரட்டுமா ப்ளீஸ்? டாக்டர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலையா? இல்லை சார். சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு நான் போயிருந்தேன். உங்கள் ஒய்ஃபோட பேக் கிடச்சிருக்கு, ஒன்றும் மிஸ் ஆகலை. ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சைன் பண்ணி பேக்கை வாங்கிக்கோங்க. அந்த ஆளை பற்றி நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதை சொல்கிறதுக்காக சார் இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டியதில்லை. ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. அதுக்காக மட்டும் இல்லை, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நாம் இதுக்கு முன்னாடி எப்போவோ பார்த்துருக்கோமே. ஹர்ஷாவோட கேஸ் சம்மந்தமாக நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் சார். ஹர்ஷவர்தன். அவர் இப்போ எங்கே இருக்காரு? புதுசாக ஒரு மியூசிக் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதனால சிட்டியோட நெரிசல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கான். ஹர்ஷாவை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுது. அவரோட ஃபோன் நம்பரை கொடுங்க. ஃபோன் நம்பர் இப்போ என்கிட்ட இல்லை. அடுத்த டைம் வரும்போது நான் வாங்கி வைக்கிறேன். அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு நம்பர் தெரியலைன்னு சொன்னால். காந்திபுரம் ஜங்ஷன்லேருந்து ரைட்டு போனால் 2வது லெஃப்ட்டில் கடைசியில் இருக்கிறது அவன் வீடு. ஓ, தேங்க்யூ. ஸ்டேஷனுக்கு வந்து பேக்கை வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்டோட நம்பர் தெரியலைன்னு சொல்றதுல லாஜிக்கே இல்லை. ஆனா அட்ரஸ தெளிவா சொல்றான். வெளிப்படையா சந்தேகப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஆனா போலீஸோட வேலையே சந்தேகப்படுறது தானே.